எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ யாராவது பேசினால் அந்த புகாரை எங்கள் தலைமையிடம் தெரிவித்து விட்டோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நடவடிக்கைக்கு நாங்கள் பரிந்துரை செய்துவிட்டோம். தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ் மண்ணை தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ உண்மையான தோழமை கட்சியான காங்கிரஸ் பேரியக்கம் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்காது. அந்த வகையில் 2-3 தினங்களாக பத்திரிகையில் நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களிலே பதிவு செய்து வருகிறோம். தோழமை கட்சிகள் இதை தோழமை நட்போடு சொல்லுகிறேன், இதை இதோடு விட்டுவிட வேண்டும், இதை பெரிதுபடுத்த வேண்டாம். அதுக்கு தான் இப்போ சொன்னேன். நான் இப்போ பொதுவெளியில் தான் சொல்கிறேன். நானும் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு நாங்கள் பரிகாரம் தேடுவதற்கு பத்திரிகை வாயிலாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம், புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம். இது யாருக்கும் நன்மை கிடையாது. இது சங்கடத்தை தான் மேலும் மேலும் ஏற்படுத்தும். எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனையோ அதை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம். தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ பாஜகவுக்கு ஆதரவாகவோ யாராவது பேசினால் அந்த புகாரை எங்கள் தலைமையிடம் தெரிவித்து விட்டோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகளும் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த வேண்டாம். உள்கட்சி விவகாரத்தில் தயவு கூர்ந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோளை வைக்கிறேன். ஏனென்றால் ஏற்கனவே நடவடிக்கைக்கு நாங்கள் பரிந்துரை செய்துவிட்டோம். தமிழ்நாட்டு மக்களை எந்த விதத்திலும் தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ் மண்ணை தலைகுனிவு ஏற்படுத்துவதோ, தமிழ்நாடு அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவதோ உண்மையான தோழமை கட்சியான காங்கிரஸ் பேரியக்கம் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்காது. அந்த வகையில் 2-3 தினங்களாக பத்திரிகையில் நாங்கள் தொடர்ந்து ஊடகங்களிலே பதிவு செய்து வருகிறோம். தோழமை கட்சிகள் இதை தோழமை நட்போடு சொல்லுகிறேன், இதை இதோடு விட்டுவிட வேண்டும், இதை பெரிதுபடுத்த வேண்டாம். அதுக்கு தான் இப்போ சொன்னேன். நான் இப்போ பொதுவெளியில் தான் சொல்கிறேன். நானும் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு நாங்கள் பரிகாரம் தேடுவதற்கு பத்திரிகை வாயிலாக எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம், புகார் அளித்திருக்கிறோம். நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம். இதை தோழமை கட்சிகள் பெரிதுபடுத்த வேண்டாம். இது யாருக்கும் நன்மை கிடையாது. இது சங்கடத்தை தான் மேலும் மேலும் ஏற்படுத்தும்.